ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஹாய், வெல்கம் டு பாமிஸ் கிச்சன். இன்றைக்கி நாங்கள் பண்ணுற ரெசிபி வந்து எங்கள் அம்மா பண்ணுற ஸ்நாக் ரெசிபீஸில் என்னோட ஃபேவரட். என்னோடது மட்டும் இல்லை, அபியோட ஃபேவரட், எல்லாத்துக்கும் ஃபேவரட்டான ஒரு ஐட்டம். இன்ஃபேக்ட் ரொம்ப ஃப்ரீக்வெண்ட்டாக எங்கள் வீட்டில் வந்து பண்ணுற ஸ்நாக் ரெசிபியில் இது ஒன்று. நாங்கள் இன்றைக்கி பண்ண போகிறது கடலை உருண்டை. இது கடலை உருண்டைன்னு சொல்லலாம், தொக்கு உருண்டைன்னு சொல்லுவாங்க. ஸோ அதுக்கு இன்க்ரீடியன்ஸ் பார்க்குறதுக்கு முன்னாடி ஜஸ்ட் இன் கேஸ் இன்னும் எங்களோட சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாட்டி இமீடியட்டாக பண்ணுங்கள். அண்ட் மறக்காமல் அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் எங்கள் ஃபியூச்சர் வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன்ஸ் உங்களுக்கு வரும். இப்போ இன்க்ரீடியன்ஸ் பார்க்கலாம் வாங்க. கடலை 400 கிராம். இது வந்து நீங்கள் கடையில் பச்சை கடலையாக வாங்கி அதை வறுத்து அந்த தோலை எடுத்துருங்க. இன்ஃபேக்ட் அதை உடச்ச கடலை கூட கிடைக்கும் கடையில், ஆனால் அதில் உப்பு போட்டு வச்சுருப்பாங்க, அதனால் அது நம்மளுக்கு சரியாகாது. பச்சை கடலையாக வாங்கி இந்த மாதிரி பண்ணிவிடுங்க, வறுத்து வச்சுருங்க. 400 கிராம். புழுங்கல் அரிசி 300 கிராம், அது ப்ளஸ் ஒரு 12 ஏலக்காய், இது எல்லாத்தையும் சேர்த்து அதே மாதிரி சட்டியில் தனியாக போட்டு வறுத்து வச்சுருப்போம். வெல்லம், இது அதே மாதிரி 400 கிராம். இது நீங்கள் உருண்டை வெல்லம் வாங்கி இடிச்சோ இல்லை ஸ்க்ரேப் பண்ணியோ அந்த மாதிரி வச்சுக்கலாம் நீங்கள். தேங்காய், துருவன தேங்காய் 2 கப்பு. எள்ளு, இது வந்து 2 டேபிள் ஸ்பூன். இது வெள்ளையாகவும் இருக்கலாம், கருப்பு வெள்ளாவும், 2 எது வேணால் யூஸ் பண்ணலாம். இதுவும் அதே மாதிரி ஒரு சட்டியில் வறுத்து தனியாக வச்சுருங்க. இப்போ நம்ம எப்படி பண்ணலாங்கிறத பார்க்கலாம் வாங்க. முதல் கடலை, எள்ளு இது 2ஐயும் வந்து போட்டு பொடிச்சிடலாம் மிக்சியில். கடலை அரைச்சி வச்சாச்சு. அடுத்தது அதே மிக்சியில் அரிசி, ஏலக்காய் இதை அரைச்சிடுவோம். அரிசியும் தனியாக அரைச்சி வச்சுட்டோம். இப்போது இது 2ஐயும் நல்லா பிளெண்ட் பண்ணுறதுக்கு இதை கொஞ்சம் அதை கொஞ்சமாக திரும்பவும் அதே மிக்சியில் போட்டு இன்னொரு வாட்டி அடிச்சிடலாம். ஸோ நல்லா பிளெண்ட் ஆகிடும். இந்த மாதிரி கண்டினியூஸாக கம்ப்ளீட்டாக எல்லாமே கம்ப்ளீட் ஆகிற வரை அரைச்சி வச்சு தனியாக எடுத்து வச்சுருங்க. அது பாருங்கள் நல்லா பிளெண்ட் ஆகிடுச்சு. இது ஃபுல்லாக தனியாக எடுத்து அப்படி வச்சுருக்கோம். அடுத்தது அதே மிக்சியில் தேங்காவை சும்மா, ஏன்னா ஒவ்வொரு சைஸிங் இருக்குது இல்லையா, அது ஒரு மாதிரி ஈவன் சைஸிங் கொண்டுறதுக்கு விப்பரில் ஒரு 3-4 வாட்டி அடிச்சிங்கன்னா ஒரு எல்லாமே ஒரு மாதிரி ஈவன் சைஸிங் ஆகிடும். தேங்காவும் பாருங்கள் அதே மாதிரி எல்லாமே ஒரு மாதிரி ஈவன் சைஸிங்க்கு வந்துருச்சு. இப்போ நம்மளுக்கு ஜாகரி இருக்குது, இது இருக்குது, கடலை இருக்குது, தேங்காய் இருக்குது. இப்போது இது 3ஐயுமே பிளெண்ட் பண்ணுறதுக்கு அதே மாதிரி ஒவ்வொன்றிலையும் கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து அதை மிக்சியில் போட்டு அடிக்கணும். கொஞ்சம் லென்த்தி ப்ராசஸ் மாதிரி இருக்கும் பார்க்குறதுக்கு, ஆனால் அது எண்ட் ரிசல்ட் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு திரும்ப திரும்ப பண்ண வைக்கும். அது நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக அதை போட்டு அரைச்சிட்டோம். ஆனால் நம்ம ஈவன் ப்ரப்போர்ஷன்ஸில் போடலாங்கிறதுனால ஒன்றில் ஜாகரி அதிகமாக இருக்கும், ஒன்றில் கம்மியாக இருக்கும். ஸோ அதனால் நல்லா தரோவாக மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. பாருங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போது கொஞ்சம் எடுத்துக்கோங்க, எடுத்துகிட்டு உருண்டை பிடிக்கலாம். நல்லா ஹார்டாக பிடிச்சிட்டே வாங்க. நல்லா ஹார்டாக ப்ரெஸ் பண்ண அப்படி நல்லா பைண்ட் ஆகிடும். நம்மளுக்கு வேணுங்கிற மாதிரி உருண்டை வந்துடும். பாருங்கள் இந்த மாதிரி எல்லாத்தையும் உருண்டை பண்ணிகிட்டே வர வேண்டியது தான். நம்ம கடலை உருண்டை டேஸ்டிங்க்கு போயிடலாம். கடலை உருண்டை அல்லது தொக்குருண்டை ரெடி. அப்படியே டேஸ்டிங் போயிடலாம். அப்படி கிரவுண்ட் நட்ஸோட பெனிஃபிட் சொல்லிட்டே போகலாம். கால்சியம், ஃபாஸ்பரஸ், அது வந்து இட்ஸ் அ பர்ஃபெக்ட் பிளெண்ட் ஆஃப் ஹெல்த்தி ஃபேட்ஸ், ஃபைபர், ப்ரோட்டீன்ஸு,
நிறைய விஷயங்கள். அதனால் வந்து நீங்கள் உங்களோட அப்பிடைட்டை வந்து இது பண்ணுறதுலேருந்து, உங்கள் பிளட் குளுக்கோஸ் லெவல்ஸ் கம்மி பண்ணுறதுலேருந்து, கொலஸ்ட்ரால் ரிடியூஸ் பண்ணுறதுலேருந்து நிறைய விஷயங்கள். அதனால கிரவுண்ட் நட்ஸ் அப்பப்போ நம்ம இந்த மாதிரி பிளெண்டாக கொடுத்தோன்னா குழந்தைங்க ரொம்ப நல்லது. எப்படி சார்? செம. ஐம் ஷூர் என்ஜாயிங் ஆல் ஆர் வீடியோஸ். மறக்காமல் எங்கள் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்மளோட எல்லா வீடியோஸும் லைக் பண்ணுங்கள், ப்ளீஸ் கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். அண்ட் அந்த பெல் ஐக்கானை மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். பாய் பாய்.